நண்பர்களே, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு. ஒரு சில போட்டிகளில் வந்து முக்கியமான நட்சத்திர பந்து வீச்சாளர் வந்து வெளியில் போகிறாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போம். போன வருஷம் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, மலிங்கா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஒரு பிளேயராக விளையாடலை. இந்த வருஷம் திரும்ப ஏலத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து மலிங்காவை ஏலத்தில் எடுத்து மலிங்கா வச்சு சூப்பரான ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது என்ன பிளான் அப்படின்னா, மலிங்கா மற்றும் பும்ரா இவங்க 2 பேரும் வந்து யார்கருக்காக அதிகமாக யூஸ் பண்ணி, குறிப்பாக அந்த 15-20 ஓவரில் வந்து எதிரணிக்கு வந்து கடுமையான நெருக்கடி கொடுக்கணும், இவங்க 2 பேரையும் வந்து களமிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளான் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மலிங்கா வந்து ஐபிஎல் போட்டி நடக்கிற முதல் பாதி வரைக்கும் வந்து விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட மலிங்கா வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாடுறதுக்காக தடையில்லா சான்றிதழ் வந்து கேட்டிருக்காரு. அதற்கு வந்து இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து தரோம், ஆனால் வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து நீங்கள் போகணும், நீங்கள் விளையாடணும் அப்படின்னா இலங்கையில் வந்து இப்போ நடக்க போகிற ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து வந்து உள்ளூர் போட்டி வந்து நடக்க போகுது. அந்த உள்ளூர் போட்டியில் வந்து விளையாண்டா மட்டும்தான் உலகக்கோப்பைக்கு வந்து உங்களை அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மலிங்கா அந்த உள்ளூர் போட்டியில் வந்து கலந்துக்க போகிறாராம். அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாட போகிற முதல் ஒரு 6 போட்டியில் வந்து மலிங்கா விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து மும்பை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்திருக்கு. ஏன்னா முதல் 6 போட்டியில் விளையாடலை அப்படின்னா மும்பை வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு திரும்ப மலிங்காவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ வந்து மலிங்கா வெளியில் போறாரு அப்படின்னா அவருக்கு பதிலாக யாரை உள்ள கொண்டு வர போறாங்க, ரோஹித் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.